டிவைன் ஆர்டிஃபேக்ட் கடவுளாக ஆசிரிக்கப்பட்ட கன்னு, வெப்பன் எல்லாமே வந்து இது எப்படி உருவாகும்னா, நம்ம உடம்புலேருந்து உருவாகும். அது அது பவர்ஃபுல் பயங்கரமாக இருக்கும். மாஸ்டர்ஸ்லாம் எதிர்ப்பாங்க. பழைய காலத்தில் வந்து நோபல் ஃபேமிலி இவங்க தான் வந்து டிஃபீட் பண்ணாங்க ஈவில் கார்டை. இதில் என்னன்னு சொல்லுவாங்க, டியூக் ஆஃப் ஸ்கேச்சர் ஆஃப்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் சாங்கஸ்ட் பாடி, எக்ஸ்ட்ரீம்லி டேலண்ட் அதிகமாக இருக்கும். எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணலான்ட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆக்சுவலி இந்த லைட்டினிங் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும், ஹோலி பவராக தான் இருக்கும். நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த ஃபேமிலியில் தான் நான் பேர்ன் ஆயிருக்கேன், பிறந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். செர்மனி நடத்துவாங்க, அதில் தான் பவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. அந்த செர்மனி இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பவரே இல்லை, டிவைன் பவரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ வேறு ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா சொல்கிறீங்கன்ட்டு. நான் ஹிஸ்ட்ரியிலேயே நான் தான் ஃபெயிலியராக இருக்க போகிறேன் அப்படின்னு ஃபேமிலியில் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். நீ எல்லாம் சுத்தம் வேஸ்ட்டா, இந்த குடும்பத்தில் ஏன்டா பிறந்த, ஒரு டிவைன் ஆர் சத்திய கூட வெளிக்காட்டலாம், நீ எல்லாம் என்னடா பிடுங்க போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்க்குறான். இவன் கத்துறான், நிறுத்துங்க அப்படின்ட்டு. ஓல்டு சிஸ்டர் வந்து ஜெஸ்ஸி, அவங்க வந்து என்னன்னா காலை வந்து தட்டி விட பார்க்குறாங்க. நம்ம சிலுவை வந்து அப்படியே கமுந்து கீழே போயிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. பிளட்ல சக்தி இல்லைன்னா அந்த மாதிரி ஆளுகள்லாம் காலுக்கு அடியில் தான் கிடக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சிலுவையா அப்படின்ட்டு நம்ம கத்துறான். நம்ம பெல்லு நம்ம ஹீரோ, என்னடா கத்துறது அப்படின்ட்டு ஒரே குத்து ஜெகு குத்துறான், போட்டு சர்றா மாதிரி அடிக்கிறான் நம்ம ஹீரோ. எல்லாரும் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணுறதே இருக்காங்க. நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது சிரியா வந்து நான் இருக்கேன் உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், கவலைப்படாத, டிவைன் ஆர்ட்ஸ் இல்லைனாலும் நான் என்னோட சொந்த முயற்சினால நான் உன்னை உயிரை கொடுத்தாவது நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. தேங்க்யூ பெல் சிரியா சொல்கிறாங்க. இந்த ஹீரோக்கு எந்த பவரும் இல்லாதனால நம்ம ஃபேமிலி வந்து வெளியே தள்ளிக்கிட்டாங்க. நம்ம சிலுவையை வர காப்பாற்றணும், இல்லைன்னா அங்கே 2 பேரும் அடிச்சே போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது சீக்கிரமாக சதிசாலி வாங்கிட்டு ஸ்வாடெல்லாம் வச்சு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கான். ஹீரோவும் சீக்கிரமாக ஓடுறான், காசெல்லாம் ஓடி போய் பார்த்தா ஏதோ பைமூட்டையை எடுத்து வைக்கிறான். என்னன்னு பார்த்தா காசு தான் கொண்டு போய் கொடுத்து ஸ்வாடெல்லாம் வாங்குறான் போல. நம்ம ஹீரோ வாங்கிட்டு ஃபியூ டேஸ் கழிச்சு பார்த்தா ஏதோ குதிரை சத்தம் கேட்குது, குடு 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 குடு. நம்ம ஹீரோ வந்து ஓடுறான், அப்படியே ஓட சீக்கிரம் காப்ளின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி எங்கேயோ அட்டாக்கிங் மோடுக்கு போயிட்டான் போல். அங்கே ஸ்வாட்லலாம் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். எல்லா ஸ்வாடையும் எடுத்து எல்லாம் பயன்படுத்தி பார்க்குறான். எல்லா ஸ்வாடையும் பயன்படுத்துகிற மாதிரி எல்லாமே வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த காப்ளின்ஸ் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நின்றுக்கிட்டு டே தம்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ என்னன்னு கேட்குறாங்க, என்ன தம்பி வெறும் வெயிட்டான பொருளை தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போது, ஆமாங்க நான் வெயிட்டான பொருளை தூக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து டிவைன் பவர் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து பவர் கொடுக்குறாங்க. இந்த தம்பி இந்த டிவைன் ஆர்ட்ஸ் வச்சுக்கோங்க, செம பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நீ யூஸ் பண்ணு தம்பி, இது செம பவர்ஃபுல்லு, உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சார் இதுக்கோசரம் நான் உங்களுக்கு என்ன பதில் தர்றது, இல்லை இது உனக்காக ஏற்படுத்தப்பட்ட உங்களுக்கு எல்லா வெப்பனுமே இருக்குது இதுக்குள்ளே, நீங்கள் இதை வந்து எதை சோதிச்சு பார்க்கலான்னா ஒரு தம்பி ஒரு ட்ராகன் வருதுல்ல, அதை வந்து எப்படி உருவாகணும்னா நீங்கள் கண்ணை மூடி மேஜிக் வந்து ஃப்ளோ ஆக வைக்கணும். நீங்கள் கத்தி எடுத்து ஓப்பன் பண்ணி ஸ்வாடே வெளியே வா அப்படின்னு சொன்னோடனே ஷீல்டு ப்ரொடக்ஷனோட அப்புறம் மேஜிக்கெல்லாம் பரவி ஃப்ளேமெல்லாம் பறகு ஷீல்டு வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேமர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேமர் எடுத்து அப்படியே ஒரு தலையிலே ஒரு ட்ராகனை எடுத்து ஒரே போடுதான், அப்படியே அந்த அடித்தோடனே அது இறந்துருச்சு. ட்ராகன் சூப்பர் தம்பின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொடி ஸ்கோட் போட்டுவீங்க. சரி தம்பி இங்கேருந்து கிளம்பு சீக்கிரம், அங்கே ஒரு வார் போயிட்டு இருக்கு, சீக்கிரமாக போய் அதை தடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் கோயிங் சீக்கிரமாக நான் போய் ஆகுன்ட்டு. என்னன்னு பார்த்தா நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா சிவில் வார் நடக்குதா, எப்போ சிவில் வார் நடக்குதுன்ட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டான். ஹைரா வந்து சைரா வேற பார்க்கணுன்னு சீக்கிரமாக ஓடி போய் பார்க்கும்போது கதவை திறந்து பார்க்கும்போது நம்ம சிகரியா வந்து அடிபட்டு ரத்த வெள்ளத்தில். சிரியா உனக்கு என்ன ஆச்சுமா, கண்ணை பழிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹார்ட் பிட்டு பட்டு நடிக்குது. ஹீரோ வேறு, ஐயோ உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, ஐயோ ஐரா சிகிரியா அப்படின்னு அவன் கத்துறான். சிகிரியா உன்னை பாதுகாக்க முடியாமல் போச்சு. பார்த்தா திடீர்னு லைட்டனிங் மாதிரி ரெட் கலரில் ஏதோ பரவுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ நெஞ்சை தொலைச்சிக்கிட்டு வெளியே போகுது. அப்படின்னா ஹீரோ வந்து நினைக்கிறான், இவன் தான் என் தங்கச்சியை கொண்டுட்டான் அப்படின்ட்டு. இவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு சக்தி கூட இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி பறிச்சு வச்சுட்டு நினச்சிட்டு இருக்கும் போது அவன் பார்க்குறான், நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்னு செய்கிறான். நம்ம ஹீரோவால் ஒன்றும் முடியல. அப்படியே அவன் சக்தியை பயன்படுத்தி ஒரே அடி தான். நம்ம ஹீரோ என்னென்னா டைம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் ரியான் கார்னேட்டை பாஸ் ஆகி வந்துட்டான். நான் எங்கே இருக்கேன், இங்கே செரிமோனியில் இருக்கும் போல். இதெல்லாம்
பார்த்தா சர்ச்சில் தான் இருக்கான் போல். நம்பவே முடியல ஹீரோவால். அப்போனா மேஜிக்கெல்லாம் எனக்கு கிடச்சது உண்மையாக இருக்குமான்ட்டு பயன்படுத்தி காட்டுறான். அப்போனா டிவைன் பவர் இருக்குன்ட்டு சொல்லிட்டாங்க அவங்க. அப்போனா இந்த சக்தியை வச்சு நான் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டணும் அப்படின்ட்டு டிவைன் வெப்பனை கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த ஹோலி சர்ச்சில் அவர் பார்க்குறாரு, என்னது இது ஸ்வாடோட உரம் மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ நினைக்கிறான், இது வந்து வெறும் ஸ்வாடு உரம் இல்லை அப்படின்ட்டு பாஸ்டில் இருந்து நினச்சி பார்த்துட்டு அப்படியே போகிறான். இப்போ என்ன செய்கிறா வந்து உயிரோட தான் இருப்பாங்களான்னு வேகமாக ஓடுறான். நம்ம ஹீரோ வந்து கதவை திறந்து பார்க்கும்போது சேரா அங்கே உட்காந்துருக்காங்க. அண்ணா வாங்கண்ணா ஒலிச்சான், வாங்கண்ணா ஒலிச்சான்னா அண்ணன் அர்த்தம். ஒலிச்சா அண்ணா வாங்கண்ணா. ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ன நடந்துச்சு செருமனியில், உனக்கு என்ன பவர் கிடச்சிருக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம பெல் வந்து ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டான். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து ஹீரோ வந்து உன்னை காப்பாற்ற முடியாத, என்னை மன்னிச்சிரு, சாரி என்னை மன்னிச்சிரு வீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ரொம்ப எமோஷனாக கட்டி பிடிக்கிறாங்க. இறுக்கமாக கட்டி பிடிச்சனால ஹீரோ நினச்சான நம்ம சீரியா வேற முடியல, ஆனால் ரொம்ப கட்டி பிடிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஒன்றும் இல்லை நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பெல் வந்து அழுகுறான். அண்ணா உங்களுக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சீரா நீ பார்த்ததே எனக்கு மகிழ்ச்சி சீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து கதவு திறந்துட்டு வேணாம், பெல் உன்னை பார்த்துட்டேன் பெல், உனக்கு என்ன செருமனியில் சக்தி கிடைச்சிருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் அது வந்து ஸ்வாடு வரன்ட்டு. ஜிக்கு வந்து சிரிக்கிறான், ஒன்றுத்துக்கு உதவானது ஸ்வாடு வர கிடச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறான். அப்படியே சிரிக்கிறான் அவன் ஜிக்கு. அவன் கோபத்தில் கையை முறுக்கிறான். டேக்கின் பேக், சைரா விட்டு வெளியே போகலான்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்னன்னா, என்னையவே அண்ணனே வெளியே போக சொல்லியா, பார்க்கலாமா நீயா நானான்ட்டு குத்தம் வரான். நம்ம ஜெக்குக்கு வந்து நம்ம ஹீரோ ஒரே அடி தான், ரத்தம் கக்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் என்னன்னா வெறி ஆகிட்டான். நம்ம ஜெக் என்னன்னா ஸ்வாட் எடுத்துட்டான், டிவைன் வெப்பன் எடுத்துட்டான் அடிக்கிறதுக்கு. அப்பன்னா சரிடா நீயா நானான்னு பார்த்துடலான்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரியா வேற கத்துறாங்க, அண்ணா பார்த்துண்ணா அப்படின்ட்டு. இருமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன்ட்டு.